இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் வந்து அதிகபட்சமா சரளமா உபயோகிக்கப்படுற ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னா அது தேவடியா அப்படிங்கிறது தான். ஆனா அந்த தேவடியார்கள் தான் முன்னாடி காலத்துல வந்து ஒரிஜினலாவே நிறைய கலைகளை கற்று தேர்ந்து பயங்கர நாலேஜபிளா இவங்கெல்லாம் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பயங்கர தூய்மையா கற்பு நெறி மிகுந்தவங்களா வேற இருந்திருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். நான் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்க புத்தகம் வந்து தேவரடியார் கலையே வாழ்வக அப்படிங்கிற புத்தகம். கவிஞரா வெண்ணிலா மேடம் தான் இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. இதை நான் வந்து மதுரை கலைஞர் லைப்ரரியில இருந்து லெண்டிங்க்கு தான் எடுத்திருக்கேன். இதோடைய பதிப்பகம் வந்து அகனி வெளியீடு. விலை வந்து ரூ. 250. இவங்க வந்து எக்ஸ்டென்சிவா அந்த தேவரடியார்களை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த வார்த்தை எப்படி வந்தது, மெல்ல மெல்ல அவங்களுக்கு வந்து என்ன பவர் கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறமா அவங்க ஏன் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கறத முழுக்கவே வந்து இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். முதல்ல வந்து இந்த தேவரடியார்கள் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வந்து யாருடைய ஆட்சி காலத்துல வந்ததுன்னா சோழர்களுடைய ஆட்சி காலத்துல தான் வந்திருக்கு. அதுலயும் கோச்சிங்கனான் அப்படிங்கிறவருடைய ஆட்சி காலத்துலதான் இந்த ஒரு சிஸ்டமே வந்து வந்ததா வரலாற்று தரவுகள் எல்லாமே சொல்லுது. அந்த ஒரு காலகட்டத்துல இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த வார்த்தையை பத்தி பார்க்க போறோம் நம்ம. அதாவது தேவரடியார், தேவர் பிளஸ் அடியார், இறைவனுக்காக நேர்ந்து விடப்பட்டவர்கள், இறைவனோட பேரை சொல்லி தாலி கட்டிக்கிட்டவங்க, அவங்கதான் தேவரடியார்கள். அதாவது அந்த தேவரடியார்கள் அப்படிங்கிற வார்த்தையோட சமஸ்கிருத வார்த்தை தான் வந்து தேவதாசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த ரெண்டு தான் வந்து ஆரம்ப காலத்துல ரொம்ப ப்ராப்பர் டேர்ம்ஸா இருந்திருக்கு. இறைப்பணி செய்யறதுக்காக கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்டு இறைவன் பேர்ல தாலி கட்டிக்கிட்டவங்க தான் இந்த தேவரடியார்கள். இவங்கள வந்து வேற என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா கூத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூத்து கட்டுறாங்க இல்லைங்களா, அதை வச்சு கூத்திகள்னு சொல்லியிருக்காங்க. மாணிக்கத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலுடைய மாணிக்கங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி மாணிக்கத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோயில்களோடு இணைந்திருந்த நடன பெண்கள் தான் இவங்க. அடுத்ததா ருத்ரகணிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ருத்ரன்னா வந்து சிவன். சோ சிவனுக்காக நேர்ந்து விடப்பட்ட பெண்கள். இந்த வார்த்தைகள்லாம் வந்து அந்த சைவம் வைணவம் அப்படிங்கிற அது ஒரு பிரிவினை இருந்திருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு காலகட்டத்துல உருவான வார்த்தை தான் ருத்ரகணிகையர் அப்படிங்கிறது. வெள்ளாட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளாட்டிகள் அப்படின்னா வெண்மை நிறத்துல இருக்கிற உடைய உடுத்தி இருக்கிறவங்க. யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்துல கோயிலுக்குள்ள இருந்து வெள்ளை நிறத்துல உடை உடுத்தி இறைவனுக்காக சேவகம் செய்யறவங்க. இப்ப அவங்க இறைவனுக்காக என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த காலையில எந்திரிச்சு இந்த சாமி வந்து குளிக்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குளிக்க வச்சு அந்த சாமிக்கு வந்து அன்னைக்கான உடைய வந்து உடுத்தி விட்டு அலங்காரம் பண்ணி, சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்கு தேவையான அந்த பூவை தொடுத்து கொடுத்து சந்தனம் குங்குமம் எல்லாத்தையுமே வச்சு இவங்கள வச்சுதான் வந்து இந்த சாமிக்கு அந்த பூரண கும்ப ஆரத்தி எல்லாம் இவங்கள வச்சுதான் எடுப்பாங்களாம். ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்களேன், நாளை நெடுக்க வந்து சாமியை எவ்வளவு பேர் போய் பாக்குறாங்க, கும்பிடுறாங்க. சாமி மேல கண்ணு பட்டுடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த காலத்துல இருந்திருக்கு. இறைவன் மேல பட்ட கண் எல்லாமே வந்து போகணும் அப்படின்னா இவங்க தான் வந்து போய் அந்த ஆரத்தி எல்லாம் எடுத்திருந்திருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி முழு மனசோட செய்யறேன், முழு மனசோட ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப அவங்க வந்து அந்த ஒரு ஹை பொசிஷன்ல இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பயங்கர மரியாதையும் இருந்திருக்கு. கோயில்கள்ல எல்லாம் வந்து இவங்களுக்கு சகல வசதிகளுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க. இவங்கதான் நமக்கு வந்து இவங்களதான் வந்து கிட்டத்தட்ட இறைவனோட ஒரு ரூபமாவே வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சரி, இப்ப ஏன் இந்த மாதிரி பெண்களை வந்து நம்ம கோயிலுக்காக நேர்ந்து விடணும் அப்படின்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்கு. ராஜாக்கள்லாம் ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஒரு காலகட்டத்துல ராஜாக்களுடைய ஆயுசு நல்லா இருக்கணும், ராணிகளுடைய மாங்கல்யம் நிலைத்து இருக்கணும். அந்த ராஜா ராணிக்கு வந்து இளவரசர் இளவரசி எல்லாம் பிறந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து நல்லபடியா ஆட்சிக்கு வரணும், இல்லைன்னா நல்லபடியா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சாமி கிட்ட நிறைய விஷயங்கள் வேண்டுவாங்களாம். சாமி வந்து இப்ப யார் வேண்டுனா கேட்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு மனசுல வந்து உண்மையான அன்போடு இருக்கிறவங்க வேண்டுனா கிடைக்கும். அதை தாண்டி இந்த சாமி வந்து சில சமயங்கள்ல சில சாமி எல்லாம் கோவமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது இந்த சில பேருக்கெல்லாம் வந்து இந்த குலசாமி வந்து கோவமா இருக்கு உங்க மேல அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி வந்து நம்ம தோப்பசி சாருடைய அறியப்படாத தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல. நான் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதுல வந்து இத பத்தி இன்னும் டீட்டெயிலாவே நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி. இந்த குலசாமினா யாரு, அந்த சாமிலாம் ஏன் கோவப்படுது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப சில சாமிகள்லாம் கோவமா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கோவத்தை தணிக்கிறதுக்காக இந்த பாருங்கம்மா, நீங்க கோவம் தணிஞ்சு நீங்க சாந்தமா இருக்கணும், அதுக்காக எங்களுடைய நாட்டின் சார்புல இத்தனை பெண்கள் வந்து உங்களுக்காக அல்லும் பகலும் வந்து பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இதுதான் அந்த சிஸ்டம் கொண்டு வரப்பட்டதுடைய மெயின் ஐடியாலஜி. இன்னொரு விஷயம், இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் ஆன காலகட்டத்துல வந்து இந்த சாதிக்காரங்க தான் வந்து இந்த ஒரு வேலையை செய்யணும், இந்த சாதிக்கார பெண்கள் செய்யக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா சாதிக்கார பெண்களுமே இந்த விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப யாரு வந்து கோவிலுக்காக நேர்ந்துகிட்டு வருவா அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து
அவங்க இப்போ ஒரு இந்த காலத்துலலாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா, வரதட்சணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் குடுக்குறாங்க இல்லைங்களா? ஒரு 200 பவுன் நகை, வீடு, காரு, லொட்டு லொசுக்கு எவ்ரிதிங். அதெல்லாம் வந்து முன்னாடி காலகட்டத்துல இறைவனுக்காகவும், கோவிலுக்காகவும் நான் இவ்ளோ விஷயங்கள் குடுக்குறேன். அது வந்து அந்த சாமிக்கு தேவையான அபிஷேக பொருட்கள குடுக்கறதாகட்டும், பூஜை பொருட்கள், கோவிலுக்கு தேவையான வசதிகள செஞ்சு குடுக்கறது, இந்த மாதிரி வந்து ஒரு டிப்பிக்கலா ஒரு கல்யாணம் நடந்தா என்னென்ன வரதட்சணைகள்லாம் குடுப்பாங்களோ, அந்த வரதட்சணைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த பெண்கள் குடுத்து தான் இந்த கோவில்ல வந்து தேவரடியார் ஆயிருக்காங்க. இப்ப தேவரடியார் ஆயிட்டாங்க கோயில்ல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கோயில் தான் பார்த்துக்கும். அவங்களுடைய சாப்பாடுலருந்து ஆரம்பிச்சு தங்குற இடம், போட்டுக்கிற துணி எல்லாமே வந்து அந்த கோயில் தான் செய்யும். லிட்டரலி வந்து ஒரு கல்யாணம் மாதிரி தான் இது. இவ்வளவு குடுக்குறேன் நானு, அதனால நீங்க என்னைய ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பத்துல சொல்லியிருந்திருக்காங்க. இவ்வளவு குடுத்ததுக்கு அப்புறமா, ஒரு ப்ராப்பர் கல்யாணத்துல வந்து இந்த யாகம்லாம் பண்ணி, மந்திரங்கள்லாம் ஓதி தானே இந்த தாலி கட்டுவாங்க. அதே மாதிரி யாகம் பண்ணி, ஹோமம் வளர்த்து, தாலி வந்து ஒரு ஐயர் கட்டுவாங்க. இல்லன்னா வந்து இப்ப அந்த தேவரடியார்கள்லே மூத்த பெண்ணா ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து கட்டுவாங்க. இது வந்து ஒரு வயசெல்லாம் இருந்திருக்கு இதுக்கு. சில பேர் வந்து சின்ன வயசுலயே குழந்தைங்கள கோவிலுக்காக நேர்ந்து வச்சிருக்காங்க. 5 வயசு, 7 வயசு, 9 வயசு. இந்த 3 வயசுகளையுமே குழந்தைங்கள வந்து கோயிலுக்காக நேர்ந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ஏன்னா அது லிட்டரலி குழந்தை தானே. அதுக்கப்புறமா அந்த கோவில்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து நடனம், இசை எல்லா விஷயங்களுமே அவங்க கத்துக்குவாங்க. இது வந்து இந்த பணக்கார வீட்ல வந்து இந்த பெண்கள அதாவது அது வந்து ஒரு மாரி ஒரு பெருமையா இருந்திருக்கு. என் வீட்டு பொண்ணு வந்து அந்த கோயில்ல தேவதாசியா இருக்கு அப்படிங்கிறது பெருமையா இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த காலகட்டங்கள்லலாம் வந்து இந்த பெண்கள இந்த பாலியல் இச்சைகளுக்கெல்லாம் உட்படுத்தவே இல்ல. சுத்தமா உட்படுத்தல. இந்த காலத்துல வந்து பெண்கள் அந்த ஒரு ஹை பொசிஷன்ல தான் இருந்திருக்காங்க. சரி ஏழைகள்லாம் வந்து தேவதாசி ஆகக்கூடாதாம்மா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பாகவே ஆகலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப கோயில் உண்டியல்ல வந்து காசு சேர்ந்திருக்கும் இல்லைங்களா? இந்த காசுக்கு நான் என்னைய அடிமையா அந்த கோயில்ல குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் ஊனமுற்றவங்க, கணவனால கைவிடப்பட்டவங்க, விதவைகள். அந்த காலகட்டத்துல இவங்களுக்கெல்லாம் வேற வாழ்வாதாரமே கிடையாதுல்ல. சோ அதனால நான் வந்து கோவிலுக்காக என்னைய நேர்ந்து விட்டுக்கிறேன். நீங்க வந்து என்னைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, அந்த பெண்கள் வந்து அவங்கள நேர்ந்து விட்டுக்குவாங்க. நெறைய பேர் வீட்லலாம் வந்து குடும்பத்தோடயே நேர்ந்து வச்சிருக்காங்க. அதாவது ஒரு அப்பா, 2 பொண்ணுங்க 2 பேருமே அதாவது 3 பேருமே சேர்ந்து இந்த கோவிலுக்காக எங்கள நேர்ந்து விடுறோம். இவ்வளவு பணம் வந்து எங்களுக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்திருக்காங்க. கோயில்ல வந்து அவங்கவங்க வேலைய பார்த்துப்பாங்க. அந்த ஆண் வந்து வேற ஒரு சில வேலைகள் பார்ப்பாங்க. அந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆயிடுவாங்க. இப்படிதான் வந்து இந்த சிஸ்டம் ஆரம்ப காலத்துல இருந்து இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து கைவிடப்பட்ட பெண்கள், நான் எங்கிட்டு போறதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்ச பெண்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து லிட்டரலி அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையவே இங்கே தானே அர்ப்பணிச்சாகணும். ஏன்னா கோயிலுக்குள்ள வந்து அவங்க தேவதாசி ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சின்னம் பொறிக்கப்படும். அந்த சைவ கோயில்கள், வைணவ கோயில்கள்னு 2 இருக்குல்ல. சில பேருக்கு வந்து இந்த சிவனுடைய அந்த உருவத்த வந்து அவங்க உடல்ல வந்து பொறிச்சிருப்பாங்க. சில பேருக்கு வந்து இந்த பெருமாளுடைய உருவம், இல்லன்னா வந்து அவங்களுடைய ஆயுதங்கள். சங்கு சக்கரம், சூலம் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க உடம்புல பொறிச்சிருப்பாங்க. ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு தடவ அவங்க கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்டுட்டாங்கன்னா, திருப்பி அவங்களால அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போக முடியாது. கடைசி வரலும் அவங்க வந்து இந்த கோயில்கள்ல மட்டும் தான் இருக்கணும். ஆனா ராஜா காலத்துலலாம் வந்து இந்த ராஜாக்கள் வீட்ல இருந்து சில பெண்களெல்லாம் நேர்ந்து விட்டுட்டு திருப்பி எல்லாம் கூப்பிட்டுட்டுலாம் போயிருக்காங்க. ஆனா வந்து நீங்க ஒரு தடவ நேர்ந்து விட்டுட்டீங்கன்னா, நேர்ந்து விட்டது தான். அந்த ராஜா குலோத்துங்கன் அவர்களுடைய ஒரு சின்ன சம்பவத்த சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒருக்கா நேர்ந்து விட்டுட்டீங்கன்னா விட்டதுதான். திருப்பி எல்லாம் வந்து இந்த மாரி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. இப்படித்தான் வந்து ஆன் த ஹோல் அந்த செட்டப் வந்து இயங்கியிருக்கு. இப்படித்தான் பெண்கள் உள்ள வந்திருக்காங்க. சரி இப்போ வந்து இந்த தேவதாசி பெண்களுடைய கல்விய பத்தி பார்க்க போறோம். சிலப்பதிகாரத்துல வந்து கண்ணகி, மாதவி அப்படின்னு சொல்லி 2 ப்ராமினன்ட்டான வுமன் கேரக்டர்ஸா நமக்கு தெரியும். இப்ப கண்ணகிய பத்தி சொல்றப்ப இளங்கோவடிகள் அவர்கள் வந்து தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளின் புகழுடைய வடிவழகு உடையவள். அதாவது குற்றமில்லாத அருந்ததியோட கற்பு தான் அவளுடைய கற்பு. அந்நகர பெண்கள் எல்லாருமே வந்து அவள தொழுவாங்க. சிறந்த பெருங்குணங்களின் மேல் காதல் உடையவள். இப்படிதான் வந்து கண்ணகிய வந்து சொல்றாங்க. இதே நம்ம வந்து மாதவிய சொல்றப்ப வந்து உருப்பசியின் மரபிலே புகார் நகரில் தோன்றியவள். அவள் பிறப்பில் குறைபாடு இல்லாதவள். அழகிய தோள்களை உடையவள். இந்த மாதிரி வந்து பிசிக்கல் அப்பியரன்சஸ் எல்லாம் பயங்கரமா வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு ஆடல், பாடல் எல்லா விஷயங்களுமே அத்துப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணப்படுதுன்னா, மாதவி இருக்காங்க இல்லைங்களா? அவங்க தான் வந்து முதல் முதல் தேவதாசியா வந்து அறியப்பட்டவங்க அப்படின்னும் சொல்லி சில வரலாற்று தரவுகள் சொல்லுது. மாதவி வந்து தேவலோக கன்னிகர் இருப்பாங்க இல்லைங்களா? இந்த ரம்பை, மேனகை, ஊர்வசி அவங்களுடைய வழியில இருந்து வந்தவங்க. ஏதோ ஒரு சாபத்தினால வந்து அவங்க இந்த பூமிக்குள்ள வந்திருப்பாங்க. அந்த பூமியில வந்து பொறந்து இறைவனுக்காக சேவை செய்யக்கூடியவங்க அவங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க.
அப்படி பார்க்கிறப்ப வந்து இந்த பெண்ணுக்கு தான் வந்து இந்த அறிவுல சிறந்து விளங்கின பெண் வந்து மாதவி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்காக வந்து கண்ணகி கம்மி அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. 2 பேருமே வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் பெர்சனாலிட்டீஸ் 2 பேருமே. இவங்களுடைய கல்வி முறைய பத்தி பேசுறப்ப, ஆடல் பாடல்கள்ல டெஃபினட்டா இவங்களுக்கு வந்து நல்ல தேர்ச்சி இருந்தே ஆகணும். அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. அரசவையிலேயுமே சில தேவதாசிகள் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து ராஜதாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசவையில அந்த மந்திரிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு ஈக்குவலான பொசிஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க வந்து இந்த ஆடல் பாடல் விஷயங்கள் மட்டும் இல்லாம எஜுகேட்டடா இருப்பாங்க. ப்ராப்பரா அந்த காலத்துல இந்த ஓலைச்சுவடிகள் ஆகட்டும், புத்தகங்கள் ஆகட்டும் எல்லாத்தையுமே கற்று தேர்ந்து, ஒரு ராஜாவுக்கு அட்வைசர்னா எப்படி இருக்கணும்? ஒரு நாட்ட எப்படி எடுத்துட்டு போறது? அந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லணும் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய பெண்களா தான் அவங்க இருந்திருக்காங்க. எய்தர் அவங்க வந்து ஆடி பாடிக்கிட்டு கோயில்கள்னா வந்து சிறுதெய்வ கோயில்கள் இருந்திருக்கு, பெருதெய்வ கோயில்கள் இருந்திருக்கு, அரசவை கோயில்கள் இருந்திருக்கு. இந்த மாரி இடத்துல இருக்கலாம். இல்லன்னா வந்து கிட்டத்தட்ட ராஜாவுக்கு அடுத்த ஒரு பொசிஷன்ல இருக்கலாம். இந்த தேவதாசி பெண்கள் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ராஜா கிட்ட டைரக்ட்டா வந்து முறையிடலாம். இந்த பாருங்க நான் இந்த கோயில்ல இருக்கேன். எனக்கு இந்த பிரச்சனை, இந்த தொந்தரவு இருக்கு. நீங்க தீர்த்து வைங்கன்னு சொன்னா ராஜா உடனடியா தீர்த்து வைப்பாரு. இவங்க தேவதாசிகளுக்காக வந்து சிறப்பு ஆசிரியர்கள்லாம் வேற நியமிச்சிருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு மொழி படிக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபோர்மோஸ்ட்டா இருந்திருக்கு. ஆக அந்த காலத்துல இருக்கிறதுலே கற்று தேர்ந்த பெண்கள் அப்படின்னா தேவதாசி பெண்கள் தான். வீட்ல இருக்கிற பெண்கள் நிச்சயமா கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டையும் வந்து வச்சிருந்திருக்காங்க. மேபி வீட்ல இருக்க பெண்கள் ஒரு சிலர் படிச்சிருக்கலாம். அதுவும் வந்து அது இந்த காலத்துல வந்து மேபி நம்ம வந்து வரலாற்று தரவுகளெல்லாம் வச்சு பார்க்கிறப்ப படிச்சு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம் வைக்க முடியும் நம்மளால. ஆனா எல்லாத்தையுமே கற்று தேர்ந்தவங்க ப்ராப்பரான அது இவங்க தான். இவங்களுடைய நாலேட்ஜுக்கும், இவங்களுடைய அந்த கேரக்டருக்கும் ஈக்குவலா எதுவுமே கிடையாது. இவங்கள வந்து அவ்ளோ மரியாதையா நடத்தியிருக்காங்க. இப்ப ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னாலும், கோயில தாண்டி நடக்குது அப்படின்னாலுமே, இவங்க அங்க போய் அந்த விழாவ சிறப்பிப்பாங்க. ஒரு கோயில் திருவிழாவ எடுத்து நடத்துறதுன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா? எவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும் இதுல. அவங்க அந்த குரூப்பே வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இப்படியாக அவங்க வந்து இருந்திருக்காங்க. சரி இப்ப வந்து நம்ம மெயின் பாயிண்ட்க்கு வருவோம். ஏன் அவங்க மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய 1500 ஆண்டு கால வரலாறுல கடைசி 200 வருடங்கள் தான் அவங்க வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் நெறைய இன்வேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த ஆட்சி வந்து மாறிட்டே இருந்திருக்கு. சோழ காலத்துக்கு அப்புறம் வந்து நாயக்கர்களோட காலத்திலயும் அவங்க மரியாதையா தான் நடத்தப்பட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுமே பெண்கள ரொம்ப மரியாதையா தான் நடத்தியிருக்காங்க. நாள் போக கோயில்களுக்கு ஃபண்டிங் ப்ராப்பரா வரல. கோயில்களோட நிர்வாகமே சரியா செயல்படல. கோயில் நிர்வாகமே நமக்கு வந்து செயல்படாதப்ப, அப்ப இவங்களுக்கெல்லாம் எப்படி இவங்க வாழ முடியும்? ஒரு சில பெருங்கோயில்கள்ல வந்து நிர்வாகம் நல்லா தான் இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அதனால அந்த கோயில்கள்ல இருந்த தேவதாசிகள் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சின்ன கோயில்கள்லாம் பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்ல வயிற்று பிழைப்புக்காக அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. 1947ல தான் நம்ம தமிழ்நாட்டுல வந்து அந்த தேவதாசி சிஸ்டத்த வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சில வருஷங்கள் முன்னாடி இருந்த காலகட்டம் தான் அவங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்திருக்கு. கோயில்கள் செயல்படல. அவங்கள யாருமே வந்து ஏத்துக்கல. யாருமே அவங்களுக்கு அடைக்கலம் குடுக்கல. சில நிகழ்ச்சிகள்ல போய் ஆடி பாடி அவங்களுக்கு வர்ற பணத்த வந்து அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து அந்த தேவதாசிகள் முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல வந்து அவங்கள வந்து அந்த பரத்தமையோடே வந்து ஈக்குவேட்லாம் பண்ணியிருப்பாங்க சில பேர். பட் அதெல்லாம் வந்து டெஃபினட்டாவே கிடையாது. ஏன்னா பரத்தமை எப்படின்னா, இப்ப தலைவன் வந்து பரத்தை வீட்டுக்கு போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இலக்கியங்கள்லலாம் வந்து தலைவன் பரத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும், தலைவி வந்து கோவப்படக்கூடாது. தனியா போய் கோவப்படலாம். வெளியாளுங்க முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ தலைவன் பரத்தை வீட்டுக்கு போறது வந்து ஓகே. அவன் போறான்ப்பா அப்படின்ற மாரி தான் வச்சிருந்திருக்காங்க. அவங்களே இவங்களே ஸ்டார்ட்டிங்ல ஈக்குவேட்டே பண்ண முடியாத மாரி இருந்திருக்கு. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஈக்குவேட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அது இந்த பிரிட்டிஷ் காலம் அந்த காலகட்டத்துலலாம் யாராவது ஒருத்தவங்கள அண்டி பிழைக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவங்கள பாலியல் இச்சைகளுக்காக யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில யாராச்சும் ஒருத்தர் சொல்றத பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லாம நெறைய பேர் பாலியல் தொழில்ல தள்ளப்பட்டாங்க. இந்த காலகட்டத்திலயுமே வந்து நெறைய பேர் வெளிய இந்த சிஸ்டத்துல இருந்து வெளிய வந்து சொந்தமா அந்த பெண்களே வந்து ஆரம்பிச்சு நடத்துற நடனக்குழு, அவங்களுடைய நாட்டியம், அவங்க அந்த நாடகம் போடுறது அதாவது பெண்கள் நாடகம் போடுவாங்க. அத பார்க்க வரதும் பெண்கள் தான். அந்த மாரி சிஸ்டம்லாம் இருந்திருக்கு. பட் மேஜரா வந்து இந்த ஒரு காலகட்டத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒருத்தவன் நமக்கு காசு குடுக்கணும் அப்டின்னா, அவன் சொல்றதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்டிங்கிற மாரி இருந்திருக்கு. இந்த ஒரு காலகட்டம் மட்டும் தான் நம்மளுடைய அந்த தமிழ்நாட்ல நம்ம தமிழ் மக்களால ஜாஸ்தி ஞாபகம் வச்சுக்கப்பட்ட காலகட்டம் அப்டின்னும் ஒரு ஒரு கசப்பான உண்மைய சொல்றாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய 1300 ஆண்டு கால வரலாறு நினைவுல இல்ல. கடைசி 200 வருடங்கள் தான் வந்து நினைவுல இருந்திருக்கு. அதனால தான் அந்த தேவடியா அப்படிங்கிற கெட்ட வார்த்தையும் வந்திருக்கு. இவளுக்கு என்ன இவ வந்து எவன் கூட வேணாலும் போவா. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எல்லாம் ரொம்ப கேஷுவலா அந்த வார்த்தைய உபயோகிப்பாங்க. மெயினா வந்து விமென்னுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கீழ போய் நம்ம கமெண்ட்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணோம்னா, இஷ்டத்துக்கு வந்து பேசி வச்சிருப்பாங்க. என் மென்னே கூட இந்த காலத்துல நெறைய இந்த திட்டம் வாங்குறாங்க ஆக்சுவலி. அந்த சின்ன வரலாறு மட்டும் வச்சுக்கிட்டு, இவ்ளோ ஒரு மோசமா சித்தரிக்கப்பட்டிருக்கே அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையுமே வந்து இந்த புத்தகம் நெடுகிலுமே வந்து மேம் சொல்லியிருப்பாங்க.
ஏன்னா அவ்ளோ நல்ல வரலாறு. இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? இப்ப அவ்ளோ மொத்த விஷயத்துல அது மட்டும் தான் உனக்கு பிரச்சனையான்னு கேட்கிற மாரி, அவ்ளோ பெரிய விஷயத்துல இதுதான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? அப்படிங்கிற விஷயத்த அட்ரஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய முழு வரலாறு. எப்படியோ ஆரம்பிச்சு இருக்கிறதுலே தூய்மையான பெண்களா இருந்தவங்க, கடைசியில மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு, ஒண்ணுமே இல்லாம லிட்டரலி நடு ரோட்ல நிக்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனா, அவங்க எந்த ஒரு பாயிண்ட்லயுமே அவங்கள நம்ம தப்பா சொல்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியா நம்ம சொல்லிட முடியாது. மேபி நமக்கு அந்த வார்த்தை அப்படி பதிவாயிருக்கிறதுனால இந்த காலத்துல அது தப்பாயிடுச்சு. ஆனா, யோசிச்சு பாருங்களேன், இந்த காலத்துல அவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை. அந்த காலத்துல அப்படிப்பட்ட பெண்கள்லாம் எவ்வளவு தூய்மையா, எவ்வளவு இதா இருந்திருக்கணும். இந்த காலத்துலலாம் கேட்கிற மாரி பியூரிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கறாங்க இல்லைங்களா? ஸோ எவ்வளோ பியூரா அவங்க இருந்திருக்கணும். ஆனா, அவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு வார்த்தைய வச்சு தான அப்படின்னு யோசிக்கிறப்ப நிஜமாவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வரலாற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாரி உங்களுடைய வரலாறு தெரியுமா? இதுல நான் சொல்லாத ஃபேக்ட்ஸ் ஏதாவது நான் விட்டு போயிருக்கா அப்படின்றதையும் நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த போல சிஸ்டம் பத்தி என்ன தோணுது அப்படின்னும் சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டூ வாட்ச் மை வீடியோ.